Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. யோவாம் 28:14 பார்ப்போம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது நம்ம ஒரு மனுஷனை தாக்குறதே எப்படின்னா, அவன் கீழே போயிட்டான்னா ஒன்று லேமெண்ட் பண்ணுவான். என்ன லேமெண்ட் பண்ணுவான்? நான் அநியாயமாக போயிட்டேன், என்னை கீழே தள்ளிட்டாங்க, இல்லை உன் மிஸ்டேக்காக தான் நீ கீழே போனேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், அவர் கட்டளையின்படி செய்து நடந்து வந்தீங்கன்னா நீ கீழே போக மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் நம்ம கீழே போகிறது நம்மளுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. ஏனென்றால் அதாவது ஒரு அக்யூசேஷன் ஸ்பிரிட்டு, ரெண்டாவது நம்மளுக்குள்ள ஒரு அதாவது செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங், நம்மளை தாமே குறை சொல்லிக்கிற ஆவி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் கீழே தான் போவோம். ஒன்று அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல், வால்ன்றது கீழே இருக்கிறது, அதாவது அது ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஆனால் தலையாக்குவார். யூ வில் பி ஹெட். கர்த்தர் உன்னை உயர்த்தி தான் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆகவே அந்த உயர்த்தி வைக்கிறது விஷயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கீழே போவாத, மேலே போ. அதான் கர்த்தர் விரும்புகிறாரு. உன்னை கொடுத்து எல்லாரையும் கொடுத்தும் கர்த்தர் அப்படி தான் விரும்புகிறாரு. அது எப்படி சில பேர் கேட்கலாம், எப்படி எல்லாருமே நம்பர் 1 ஆக முடியும்னு? அது கர்த்தருடைய கணக்கில் எல்லாத்திலும் நம்ம உயர்த்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.